இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 67,143 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 47 ஆகும். எதிர்வரும் மாதத்தில் டெங்கு நுளம்புகள் பதிவாவதை குறைப்பதற்காக சுற்றுச்சூழலை கட்டாயமாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மாதத்தில் மேலும் பலத்த மழை எதிர்பார்க்க முடியும் என்பதால் அதற்குள் இந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு துப்புரவு பணிகளை நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் இன்னும் ஒரு வாரத்துக்கு பின்னர் டெங்கு நுளம்புகளாக மாறக்கூடிய கூட்டுப்புழுக்கள் தற்போது காணப்படும் டெங்கு நுளம்புகள் பெருகும் இடங்கள், நுளம்புகள் பெருக்கக்கூடிய பாத்திரங்கள் மற்றும் நீர் தேங்கி நிற்கும் ஏனைய இடங்களிலேயே காணப்படுகின்றன. இப்போது காணப்படும் இந்த கூட்டுப்புழுக்களே இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் நுளம்புகளாக மாறி டெங்கு நோயை பரப்பும். எனவே சோதனை நடவடிக்கைகளுக்காக குழுக்கள் வருகின்றார்கள் அல்லது போலீசார் வருகின்றார்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள் வருகிறார்கள் என்று சூழலை சுத்தம் செய்யாமல் உங்களது வீட்டிற்குள்ளும் வீட்டுக்கு வெளியேயும் உள்ள சூழலை தொடர்ச்சியாக சுத்தமாக வைத்திருங்கள். நோயாளர்களுக்கு தேவையான அதிகபட்ச வசதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். இதேவேளை நுளம்புக்கடியிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக பாடசாலை சீருடைக்கு மேலதிகமாக கை கால்களை மூடும் வகையிலான பொருத்தமான ஆடைகளை அணிந்து பாடசாலைக்கு வருவதற்கு மாணவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவ குறிப்பிட்டுள்ளார்.